ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ லவ் மூவிஸ். ஸ்கூல் போக முடியாத ஒரு மலைவாழ் பொண்ணு ஐஏஎஸ் ஆஃபீஸரா ஆன கதை தான் அருள்வான். இது ஒரு சக்சஸ் ஸ்டோரி மட்டும் இல்லை. இந்த ஜேர்னிக்குள்ள கரப்ஷன், பிட்ரேயல், ஃபேமிலி சென்டிமெண்ட், மனசை உருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் விட முக்கியமா எஜுகேஷனா என்ன பவர்னு சொல்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜும் இருக்கு. இந்த மூவியை பார்த்த அப்புறம் படிப்பு ஒருத்தரோட லைஃபை மட்டும் இல்லை, ஒரு ஜென்ரேஷனோட ஃபியூச்சரையும் மாற்ற முடியும்னு உங்களுக்கே புரியும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். மூவி 2004ல ஸ்டார்ட் ஆகுது. தேனி மலையை சுத்தி இருக்கிற பூங்குடி அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் வில்லேஜ்ல. இது நம்ம பாக்குற மாதிரி நார்மல் வில்லேஜ் இல்ல, காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பழங்குடி கிராமம். இவங்க பேசுற லாங்குவேஜ் கூட நம்ம தமிழ் இல்ல, அவங்களுக்குன்னு தனியா ஒரு லாங்குவேஜ் இருக்கும். ஃபாரஸ்ட்ல இருந்து தேன் எடுக்கிறது, மருந்து செடி தேடுறது, காட்டு பழம் சாப்பிட்றதுன்னு நேச்சரோட இவங்க வாழ்க்கையே ஓடுது. காடுதான் இவங்களுக்கு வீடு, காடுதான் கடவுள், காடுதான் எல்லாமே. அதே நேரத்துல இவங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு காமிக்கிறாங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை, ரோடு இல்ல, ஸ்கூல் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, கரண்ட் இல்ல. ஆனா இவங்க மனசுல இருக்கிற நம்பிக்கையும் இயற்கை மேல இருக்க மரியாதையும் ரொம்ப அழகா காட்டுறாங்க. அப்புறம் நமக்கு கந்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவரோட மனைவி அமரவள்ளி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேரு குறிஞ்சி. குறிஞ்சி ரொம்ப இன்னசென்ட், காடுதான் அவ உலகம், அதை தாண்டி வர எதுவும் அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் கந்தனும் 13 வயசு குறிஞ்சியும் சேர்ந்து காட்டுக்குள்ள தேன் எடுக்க போறாங்க. காட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கும் போது சடனா ஒரு புலி வருது. புலிய பார்த்த உடனே குறிஞ்சி ரொம்ப பயந்துடுறா. ஆனா கந்தன் கொஞ்சம் கூட பயப்படாம அவளை காம் பண்ணிட்டு, எதுக்குமே பயப்படக்கூடாது, எப்பவுமே தைரியமா இருக்கணும்னு சொல்லி தைரியம் சொல்வாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் வழியா 3 பசங்க யூனிஃபார்ம் போட்டுட்டு நடந்து போறத குறிஞ்சி பாக்குறா. அவளுக்கு அது புதுசா இருக்கும். உடனே அப்பா இவங்க எங்க போறாங்கன்னு கேக்குறா. கந்தன் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு சொல்லுவாரு. அதுக்கு குறிஞ்சி ஸ்கூல்னா என்னன்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறா. அப்போ கந்தன் ஸ்கூல்னா என்ன, படிச்சா என்ன பெனிஃபிட், படிப்பு ஒருத்தனோட வாழ்க்கையை எப்படி மாத்தும்னு ரொம்ப சிம்பிளா அவ புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வார்த்தைகள் குறிஞ்சி மனசுல ரொம்ப பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. அப்பவே அவளுக்கு ஒரு ஆசை பிறக்குது, நானும் படிக்கணும். இந்த சின்ன ஆசை தான் இனிமே நடக்க போற மொத்த கதையோட ஆரம்பம். அதுக்கப்புறம் ஸ்டோரியில முக்கியமான வில்லன் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, ஃபாரஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர். இவன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்னாலும் மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ற ஆளு. முக்கியமா இந்த ஃபாரஸ்ட்ல வாழ்ற மக்கள் மேல இவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இருக்காது. அதே சமயம் ஒரு வெளிநாட்டு பிசினஸ்மேன் ஃபாரஸ்டுக்கு வரான். ஃபாரஸ்ட்ல இருக்கிற நிலத்தை தான் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர பிளான் போடுறான். அதனால இந்த ஃபாரஸ்ட்டை சுத்தி வேலி போடுங்கன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட ஆர்டர் கொடுக்குறான். ஆஃபீஸரும் யோசிக்காம அதுக்கு சப்போர்ட் பண்றான். இந்த சமயத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டர் வராரு, ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். ஃபாரஸ்ட் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சாலும், ஃபாரஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை நடந்தாலும், அங்க இருக்க மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் இவர் தான் ஃபர்ஸ்ட் அங்க வருவாரு. அதுக்கப்புறம் குறிஞ்சியோட தாத்தாவை காட்டுறாங்க. அவர் தான் அந்த ஊரோட தலைவர் மாதிரி. அவர் சொல்ற வார்த்தை தான் அங்க சட்டம். ஊர்ல இருக்க எல்லாரும் அவரை ரொம்ப மரியாதையா பார்ப்பாங்க. ஒரு நாள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மலை மேல இருக்கிற சாமியை கும்பிட போறாங்க. ஆனா ஃபாரஸ்ட் ஆபீசர் அவங்கள மலை மேல போக விடாம தடுத்துடுறான். அதனால மக்களுக்கு கோபம் வருது. ஆனா அதிகாரம் கையில இருக்கிறதுனால யாராலையும் எதிர்த்து பேச முடியல. ஆனா இதுதான் இன்னும் பெரிய பிரச்சனைக்கு ஆரம்பம்னு அப்ப யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் ஃபாரஸ்ட் ஆபீசர் காட்டுக்குள்ள ஒரு மானை கன் வச்சு ஷூட் பண்ணிடுறான். அந்த கன் சவுண்டை கேட்ட குறிஞ்சியோட தாத்தா என்ன சத்தம்னு பார்த்துட்டு அங்க உடனே போவாரு. அங்க போய் பார்த்தா மான் ரத்தத்துல செத்து கிடக்கும். அதை பார்த்து அவரு ஷாக் ஆயிடுறாரு. ஆனா ஃபாரஸ்ட் ஆபீசர் கொஞ்சம் கூட பயப்படாம, இந்த மான் நேச்சுரலா தான் செத்துச்சு, நீ எதையும் பார்க்கலன்னு ஒரு பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போன்னு சொல்றான். அப்ப தாத்தா அமைதியா, எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்றாரு. உடனே ஆபீசர் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல, கை நாட்டு வச்சுட்டு போ, நானே எழுதிக்கிறேன்னு சொல்லி அவரோட கை நாட்டை வாங்கிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் ஆபீசரோட ஆளுங்க மலையில இருக்கிற ஏரியாஸை அளந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்த குறிஞ்சியோட தாத்தா, எதுக்கு இப்படி மலையை அளக்குறீங்கன்னு கேக்குறாரு. அப்போ ஆபீசர் அந்த கை நாட்டை காட்டி, நீங்க தானே கை நாட்டு வச்சீங்க, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு நீங்க ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு பொய் சொல்றான். இதை கேட்ட மக்கள் எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவங்களுக்கு உண்மை தெரியாம தாத்தா தான் காசு வாங்கிட்டு ஊரை விட்டு கொடுத்துட்டாரு
வந்துட்டாருன்னு நினைச்சிடுறாங்க. நீங்க எங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்கன்னு கோவத்துல அவரை திட்டுறாங்க. யாரும் அவர் பேச்ச கேட்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் ஊருக்காக வாழ்ந்த ஒருத்தரை ஒரே நிமிஷத்துல எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அந்த வலியை அவரால் தாங்க முடியல. மனசு உடைஞ்சு போய் தாத்தா குறிஞ்சிக்கிட்ட வந்து உட்கார்றாரு. அப்போ அவர் சொல்ற வார்த்தைங்க தான் இந்த மூவியோட முக்கியமான மெசேஜஸ்ல ஒண்ணு. போலீஸும் அதிகாரிகளும் படிச்சவங்க தான், ஆனா எல்லாரும் நல்லவங்க இல்ல. படிப்பு இருந்தா மட்டும் போதாது, நல்லவனா இருக்கணும். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும். இந்த வார்த்தைங்க தான் குறிஞ்சி மனசுல ஆழமா பதியுது. அவளும் உடனே கண்டிப்பா தாத்தான்னு ப்ராமிஸ் பண்றா. ஆனா மறுநாள் காலையில குறிஞ்சி எழுந்து பார்க்கும்போது தாத்தா உயிரோட இருக்க மாட்டாரு. அவரு இறந்து போயிருப்பாரு. தாத்தாவோட சாவு குறிஞ்சிக்கு ரொம்ப பெரிய இழப்பா இருக்கும். அதே நேரத்துல அவர் சொன்ன கடைசி வார்த்தை தான் குறிஞ்சியோட வாழ்க்கை லட்சியமா மாறுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போற பசங்களை மறுபடியும் பார்த்த குறிஞ்சி இந்த தடவை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே ஸ்கூல் வரைக்கும் போறா. ஸ்கூல்ல டீச்சர் அவளை பார்த்துட்டு பேசுறாங்க. ஆனா குறிஞ்சி பேசுற லாங்குவேஜ் டீச்சருக்கு புரியல. டீச்சர் பேசுற தமிழ் குறிஞ்சிக்கும் புரியல. அப்போ அந்த ஸ்கூல்ல படிக்கிற ட்ரைபல் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு பையன் வந்து டிரான்ஸ்லேட் பண்றான். அவன் டீச்சர் கிட்ட இந்த பொண்ணு ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்றான். டீச்சருக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷம். ஆனா டெய்லி இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ள இருந்து வர முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நீ டெய்லி இங்க வர வேண்டாம், நீங்க உங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுங்க, அப்போ உங்க ஊருக்கே ஸ்கூல் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு ஐடியா தான் குறிஞ்சிக்கு புது நம்பிக்கையை கொடுக்குது. உடனே குறிஞ்சி வீட்டுக்கு ஓடி போய் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா அம்மா கிட்ட சொல்றா. அமரவல்லிக்கு பயம். இந்த மாதிரி வெளியுலகம் எல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு அவளை திட்டுறாங்க. ஆனா கந்தன் மட்டும் மகளை சப்போர்ட் பண்றாரு. என் பொண்ணு படிக்கணும்னா கண்டிப்பா படிக்கட்டும்னு சொல்லி அவளுக்கு தைரியம் கொடுக்கறாரு. மறுநாள் கலெக்டரை பார்க்க ஊர் மக்கள் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. ஆனா அப்பதான் குறிஞ்சி ஏஜ் அட்டன் பண்ணிடுறா. அவங்க சம்பிரதாயம் படி ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா 11 நாள் வரைக்கும் ஊர் எல்லைய தாண்டக்கூடாது. அதை விட முக்கியமா அந்த 11 நாள் முடிஞ்ச உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அதுவும் அந்த டைம்ல அந்த பொண்ணு வேற ஆண்களை பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ட்ரெடிஷன். மாப்பிள்ளைய கூட நேர்ல காட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா 4 கல்லு வச்சுட்டு இதுல ஒரு கல்லை எடுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லு தான் அவ ஃபியூச்சர் ஹஸ்பண்டை ரெப்ரசன்ட் பண்ணும். குறிஞ்சி உடனே அழுதுட்டு எனக்கு படிக்கணும், கல்யாணம் வேண்டான்னு சொல்லுவா. ஆனா அங்க யாருமே அவ ஆசைய சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அவளை சமாதானம் பண்ண கல்யாணம் ஆன அப்புறமும் ஸ்கூலுக்கு போகலான்னு பொய் சொல்லி கல்லை எடுக்க சொல்லுவாங்க. வேற வழி இல்லாம குறிஞ்சி மனசு இல்லாம அந்த கல்லை எடுக்கிறா. தென் குறிஞ்சி எப்படி இருந்தாலும் கலெக்டர் சாரை பார்க்கணும், எங்க ஊருக்கு ஸ்கூல் கொண்டு வரணும்னு ஒரு முடிவுக்கு வரா. அதனால யாருக்குமே தெரியாம ஊரை விட்டு தனியா வெளியே போறா. இது வரைக்கும் காடுதான் அவளோட உலகம். முதல் முறையா வெளி உலகத்தை பாக்குறா. ஆனா வெளியே வந்த பிறகுதான் அவ எவ்வளவு பெரிய கஷ்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டான்னு புரியுது. யார் பேசுறதும் அவளுக்கு புரியல. அவ பேசுற லாங்குவேஜும் யாருக்குமே புரியல. உதவி கேட்க முடியாம, வலி கேட்க முடியாம, சாப்பாடு கூட சரியா இல்லாம தனியா ரொம்ப தூரம் நடந்துகிட்டே போறா. ரொம்ப நேரம் அலைஞ்ச குறிஞ்சி கடைசியில ஒரு கோவில் மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க உட்காருவா. அதே நேரத்துல மழையும் பலமா பெய்ய ஆரம்பிக்குது. மழையில முழுசா நனைஞ்சதுனால குறிஞ்சிக்கு பயங்கரமா ஃபீவர் வருது. காய்ச்சல்ல மயக்கம் வர அளவுக்கு அவளோட உடம்பு வீக்கா இருக்கு. அங்க இருந்த சில நல்லவங்க பாவம்னு நினைச்சு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது, காய்ச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க போன பிறகு தனியா இருக்க குறிஞ்சிய பார்த்த அந்த டாக்டர் அவனோட பதவியை ரொம்ப மோசமா மிஸ்யூஸ் பண்றான். அவளோட பயத்தையும் அவளுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சதையும் யூஸ் பண்ணி குறிஞ்சி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். பயந்து போன குறிஞ்சி அங்க இருந்து உடனே வெளியே ஓடி வரா. எதுவும் யோசிக்காம ரோடு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு வண்டி வந்து அவளை இடிச்சிடுது. உடனே அங்க இருக்க மக்கள் ஆம்புலன்ஸை கூப்பிட்டு மறுபடியும் அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஆனா டாக்டர்ஸ்க்கும் போலீஸ்க்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம். குறிஞ்சி பேசுற லாங்குவேஜ் யாருக்குமே புரியல. அவளும் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தைய கலெக்டர் கலெக்டர்னு தான் சொல்லிட்டே இருப்பா. அதை தவிர வேற எதையும் புரிஞ்சுக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல இருக்க போலீஸ் ஆபீசர் யோசிச்சுட்டு கலெக்டர் பெயர்
பெயரை தான் சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை கலெக்டர் சார் கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாளோன்னு நினைச்சிட்டு கலெக்டரோட பிஏக்கு கால் பண்றாரு. சார், இங்க ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ பேசுற லாங்குவேஜ் யாருக்குமே புரியல. ஆனா கலெக்டர்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. நீங்க கலெக்டர் சார் கிட்ட சொல்லுங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல கலெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. குறிஞ்சிய பார்த்ததும் அவ ஏதோ ட்ரைபல் வில்லேஜ்ல இருந்து வந்திருப்பான்னு அவருக்கு புரியுது. ஆனா லாங்குவேஜ் தான் பெரிய ப்ராப்ளம். உடனே ஃபாரஸ்ட் பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதுற அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டரை கூப்பிட சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. குறிஞ்சிய பார்த்ததும் அவருக்கு உடனே அடையாளம் தெரியுது. அவரு கலெக்டர் கிட்ட, சார், இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும். இவ தேனி பக்கத்துல இருக்கிற பூங்குடி வில்லேஜ்ல வளர்ந்த பொண்ணுன்னு சொல்றாரு. கலெக்டர் உடனே இவ அப்பா அம்மா எங்க, அவங்களுக்கு தகவல் சொல்லணும்னு கேக்குறாரு. அப்ப ரிப்போர்ட்டர் கொஞ்சம் சோகத்தோட, சார், நான் அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனப்பதான் தெரிஞ்சது இவ அப்பா அம்மா 2 பேரும் செத்துட்டாங்க. அவங்க டெத்துக்கு முக்கிய காரணம் அந்த கரப்டான ஃபாரஸ்ட் ஆபீசர் தான். ஆனா இந்த உண்மை குறிஞ்சிக்கு இன்னும் தெரியாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட கலெக்டர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர் மூலமா கலெக்டர் குறிஞ்சி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. குறிஞ்சி அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. பக்கத்து ஊர் டீச்சர் சொன்னாங்க, கலெக்டர் சாரை பார்த்தா எங்க ஊருக்கு ஸ்கூல் வரும்னு. அதான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்து எனக்கு பயமா இருக்கு. என்னை எப்படியாவது எங்க அம்மா அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்க அப்படின்னு கதறி அழுவா. ரிப்போர்ட்டர் அதை அப்படியே கலெக்டர் கிட்ட டிரான்ஸ்லேட் பண்றாரு. அந்த வார்த்தைகள் கலெக்டர் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. அவருக்கு அப்பதான் புரியுது, இந்த பொண்ணு தனக்காக இங்க வரல, தன்னோட ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்களுக்காகவும் வந்திருக்கா அப்படின்னு. கலெக்டர் ரொம்ப எமோஷனல் ஆகி, பயப்படாதம்மா, நான் உன்னை பாத்துக்கிறேன், உன்னை ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. ஆனா குறிஞ்சி உடனே தலையை ஆட்டிட்டு, எனக்கு மட்டும் படிப்பு வேண்டாம் சார், எங்க ஊர்ல இருக்க எல்லா பசங்களும் படிக்கணும், எங்க பூங்குடி மலைக்கு ஒரு ஸ்கூல் வேணும்னு சொல்லுவா. இந்த ஒரு வார்த்தை கலெக்டரோட மனசை மொத்தமா மாத்திடுது. அவர் உடனே கண்டிப்பா உங்க ஊருக்கு ஸ்கூல் கொண்டு வரேன்னு உறுதியா ப்ராமிஸ் பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரு நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸோட சேர்ந்து பூங்குடி வில்லேஜ்க்கு வராரு. அங்க வந்துதான் ட்ரைபல் மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு அவர் நேர்ல பாக்குறாரு. ரோடு இல்ல, கரண்ட் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல, ஸ்கூல் இல்ல, ஏன் பேசிக் ஃபெசிலிட்டிஸ்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. காட்டுக்கு நடுவுல உலகத்தோட எந்த கனெக்ஷனும் இல்லாம இவங்க வாழ்றாங்க. இதெல்லாம் பார்த்த கலெக்டருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காம எவ்வளவு வருஷமா கவர்மெண்ட்டும் சொசைட்டியும் இவங்களை கண்டுக்காம விட்டுருக்குன்னு அவருக்கு புரியுது. அங்கதான் இன்னொரு பெரிய உண்மை வெளியே வருது. குறிஞ்சியோட அப்பா கந்தனும் அம்மா அமரவள்ளியும் உயிரோட இல்லைன்னு குறிஞ்சிக்கு தெரிய வருது. அதுவும் அவங்க 2 பேரோட டெத்துக்கு முக்கிய காரணம் அந்த கரப்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் தெரிஞ்ச உடனே குறிஞ்சி மொத்தமா உடஞ்சு போயிடுறா. கலெக்டரும் அவளை ஆறுதல் சொல்லி ட்ரைபல் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கறாரு. இனிமே உங்க ஊர்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் பயப்படாம என்னை தேடிவாங்க, நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு குறிஞ்சிய அங்க விட்டுட்டு திரும்ப கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கலெக்டர் பூங்குடி மலைக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க கவர்மெண்ட் மூலியமா டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஒருத்தர் கூட அங்க வர சம்மதிக்க மாட்டாங்க. அங்க ரோடு இல்ல, கரண்ட் இல்ல, காட்டு மிருகம் இருக்கும், பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் இருந்தாலும் யாருமே அங்க போய் வேலை செய்ய ரெடியா இல்ல. ஆனா ஒருத்தர் கூட அங்க வர சம்மதிக்க மாட்டாங்க. அங்க ரோடு இல்ல, கரண்ட் இல்ல, காட்டு மிருகம் இருக்கும், பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்லைன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் இருந்தாலும் யாருமே அங்க போய் வேலை செய்ய ரெடியா இல்ல. அப்போ கலெக்டர் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு, நான் கலெக்டரா இருந்தா இன்னும் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியாது, ஆனா இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுத்தா அவங்க ஃபியூச்சரையே மாத்த முடியும் அப்படின்னு. இந்த ஒரு நினைப்பு தான் அவரோட வாழ்க்கைய மாத்துது. கடைசியில எல்லாரையும் ஷாக் ஆக்குற மாதிரி அவர் தன்னோட கலெக்டர் பதவிய ரிசைன் பண்ணிடுறாரு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்த அவர் அதே மலையில இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டீச்சரா போய் ஜாயின் பண்றாரு. ஒரு கலெக்டர் பதவி, பவர், கம்ஃபர்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு ட்ரைபல் குழந்தைங்க படிக்கணும்னு டீச்சரா மாறுற சீன் கண்டிப்பா கூஸ் பம்ப்ஸை கொடுக்கும். அவரோட சாக்ரிஃபைஸ் தான் அந்த ஊரோட புது ஆரம்பம். வருஷங்கள் கடந்து போகுது. கலெக்டரோட வழிகாட்டுதலும் குறிஞ்சியோட விடாமுயற்சியும் சேர்ந்து அவ நல்லா படிச்சு வளர்ந்து கடைசியில ஐஏஎஸ் ஆபீசரா மாறிடுறா.
ஸ்கூல்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு ட்ரைபல் பொண்ணு நாட்டுக்கு சேவை செய்யற ஐஏஎஸ் ஆஃபீஸரா மாறின ஜேர்னியோட இந்த மூவி முடியுது. இந்த மூவி சொல்ற மெசேஜ் ரொம்ப சிம்பிள். படிப்புனா சர்டிபிகேட் வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட வாழ்க்கைய மாத்துற சக்தி. குறிஞ்சி நமக்கு சொல்லி கொடுக்கிற பெரிய லெசன் என்னன்னா, கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு நல்ல கனவு இருந்தா அதை விடாம போராடினா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்க முடியும். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவிஸோட கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மறுபடியும் சந்திப்போம்.